சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். சவுண்ட்ஸ் பிடிச்சிருந்தது, மியூசிக் பிடிச்சிருந்தது, பேக்ரவுண்ட் ஸ்கோரு, விஷுவல்ஸு, ஆக்டிங்கு, பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அது சொல்கிற அளவுக்கு நான் இது இல்லை. அது இதுவாக இருந்துச்சு, செம்ம இம்பேக்ட். ரசிக்க தெரியாதவங்க, பார்க்க தெரியாதவங்க. சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்கு படம். ஓவராலாக எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்கும். எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. படம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிருத்திவிராஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் சூப்பராக இருந்துச்சு. அவன் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருந்திருக்காரு. இது எல்லாம் மரியானோட காப்பி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் மரியானுக்கு முன்னாடியே எடுத்த ஸ்டோரி இதெல்லாம். ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே மேக்கிங் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. சாங் அந்த பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த டெசர்ட் சீன் எடுத்தப்போ சில எஃபெக்ட்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் படம் பார்த்தா இன்னும் நல்லா ஃபீல் குட்டாக இருக்குது. நான் சொல்லி வரதோட நீங்கள் நேரில் பாருங்கள், நல்லாயிருக்கும். இருந்துச்சு. சில இடங்கள்லாம் நம்மளே மாட்டிக்கிட்ட மாதிரி, ஐயோ ஃபாரின் போகும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போனோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா தான் இருக்குது. போர்லாம் ரொம்பலாம் ஒன்றும் ரொம்பலாம் தெரில. கதை கூடலே மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதோட நல்லா ஹிட் ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் போட்ட எஃபர்ட்லாம் அந்த அளவுக்கு. ஸோ அதை விட நல்லா பெட்டராக போகணும். நல்லா இருந்துச்சு. கோட் லைஃப். பிருத்திவிராஜ் ஒரு 16 இயர்ஸ் இந்த ஒரு படத்துக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது வர்த்து தான் அந்த படம். நல்லா அவரோட பாடியிலேருந்து எல்லாமே ஒரு டிரான்சிஷனாக பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி மாதிரி இப்போது சிம்பு காமிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு படத்துக்காக அவர் கொடுத்துருக்காருன்ற போது கமல்ஹாசன் முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருந்தது. தேவையில்லாமல் அந்த லவ் சீன்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டாக கதை என்னமோ அந்த கதை லவ் எந்த இடத்துல தேவையோ அது அந்த மாதிரி கொடுத்துருந்தது நல்லா இருந்துச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஹோல் புக்கோட கதையை ஒரு 2.5 ஹவர்ஸ்க்குள்ள எப்படி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் ஜஸ்ட் லைக் தட் ராவாக ஒரு ஃபிலிம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நல்ல ஒரு அதுதான் அந்த நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்கு நல்லா தெரியும். அவங்க ஸ்டார்டிங் நல்ல சப்பி பாயாக வந்திருப்பார் நம்ம இந்தியாவிலேருந்து அந்த நாட்டுக்கு. அடுத்து அங்கேருந்து போகும்போது அவ்வளோ ஒரு லீனாக போகும்போது ஒரு நல்லாவே அவரால் தெரியும். அவரால் நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நல்லா இருந்துச்சு. விஷுவல்ஸ் நிறையா சீன்ஸ் ரொம்ப ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டெசர்ட்டில் ஒரு சுழல்லாம் வரும், அது நேச்சராக அப்படியே இருந்த மாதிரி இருந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் எப்பயுமே சொல்லவே வேண்டாம், நல்லாவே இருக்கும். அந்த சாங் கரெக்டான ஆப்டான எந்த இடத்துல வருமோ அந்த ரஹ்மானே சாங் அந்த இடத்துல மட்டும் வந்திருக்கும். படம் ஃபுல்லாலாம் வராது. படம் ஃபுல்லாக வரும் அப்படின்னு அந்த ஃபிலிம் எதிர்பார்த்து போகாமல் கரெக்டான பிஜிஎம் இருந்து கரெக்டாக நல்லா இருந்துச்சு. ஆமாம். மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபிலிம் மாதிரினா இந்த ஒரு ஃபிலிம் நம்மளுக்காகவே தமிழில் எடுத்திருக்காங்கும் போது இதையும் ஆப்வியஸ்லி கொண்டாடணும்னு எதிர்பார்க்குறோம். நல்லாயிருக்கும். அப்படிலாம் கிடையாது, நல்லாயிருக்கு. இப்போ எல்லாரும் கொண்டாட மாட்டாங்க. 1001 மாதிரி 4 வருஷம் கழித்து திரும்ப கொண்டாடுவாங்க. இப்போ போய் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ண தான் செய்யணும். நல்லாயிருக்கு படம், நல்லாவே இருக்குது. படம் நல்லா இருந்தது. அந்த ஸ்ட்ரகிள், அவங்களுடைய இது ஆக்டிங் நல்லா இருந்தது. இவருடைய பிருத்திவிராஜ் ஆக்டிங் நல்லா இருந்தது. இது அந்த காஸ்டவே இருக்குது இல்லைங்களா, அந்த படத்தை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு எனக்கு தோணுது. காஸ்டவே விட ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப இருக்குது அவருடைய இதில் இந்த மொத்த படமும் அவருடைய ஹார்ட் ஒர்க் தான் இது எழுந்து தெரியுது. செம்மையாக இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை விசாரிச்சுட்டு போனால் நல்லா இருக்கும்னு தோணும். அவ்வளோதான். நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அந்த இதில் இப்போ தமிழில் எதுவுமே வரல, பெருசாக படம் வரல. கோட் லைஃப் நல்லா இருக்குது, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. மேபி எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரில. அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தெரில, அது அவங்களோட ஒப்பீனியன் ப்ரோ. ஆனால் என்னை பொறுத்தவரையும் நல்லா தான் இருக்குது.